சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்படியே பேக்கரி ஸ்டைலில், பேக்கரியில் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடில் நம்ம இன்றைக்கி பாதுஷா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்க்குறதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதோட சேர்க்கறதுக்கு நான் நெய்யும் டால்டாவும் எடுத்திருக்கேன். எவ்வளோனா 3/4 கப்பு, ரெண்டையும் சேர்த்து 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நான் இதே கப்பால் தான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இதே கப்பில் 3/4 கப்பு நெய்யும் டால்டாவும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம், இல்லை டால்டா மட்டுமே சேர்த்துக்கலாம். நான் இப்போது ரெண்டுமே சேர்ந்து கலந்து எடுத்து செஞ்சுருக்கேன். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட நம்ம 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். இதுதான் பாதுஷாவுக்கான பதம். இப்போ இது 1/2 hour ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் பாகு காய்ச்சிடலாம். இப்போ நம்ம சக்கரை பாகு செய்கிறதுக்கு நான் சக்கரை 2 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கணும். அதனால நான் 2 கப்பு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி உப்பிட்டு வரும். ஸோ அதனால சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்குவோம். நார்மலான நம்ம சப்பாத்தி மாவுக்கு, பூரி மாவுக்குலாம் நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி பால் இல்லாமல் கொஞ்சம் அழுத்தியே இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம உளுந்த வடைக்கு நடுவில் ஓட்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உள்ளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப எண்ணெயை காய வச்சிட்டோம்னா நம்ம போட்ட உடனே மேலே பாதுஷா கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதே சமயத்தில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம போடணும். இப்போ பாருங்க, நான் போடும்போதே லைட்டாக பபிள்ஸ் தான் வருது. அந்த மாதிரி பபிள்ஸ் வந்தாவே போதும். இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு நம்ம முறுக்கு எடுக்கிற கம்பி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம திருப்பி விடலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் கரண்டியை நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளோட பாதுஷா உடஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌனிஷாக வர வரையும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நான் எல்லா பாதுஷாவையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கம்பி பழத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். பாகு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமான ஒரு ஹீட்டில் தான் இருக்குது. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் ஜீரா நல்லா ஊறிடும். உங்களுக்கு நல்ல ஜூஸியாக வேணும் அப்படின்னா ரெண்டுமே நல்ல ஹீட்டில் இருக்கும்போது போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.